அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் தாயார் மட்டும்தான் சொந்தக்காரராக இருக்கிறார்கள், வேறு யாருமே இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் தாய்க்கு அப்பப்போ சொல்லுவாங்க, நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்களேன். பட் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டி அனுப்பிவிடுவார்கள், வரும்போதெல்லாம் திட்டி அனுப்பிவிடுவார்கள். பல தெய்வ கொள்கையில் வாழ்ந்து வந்த அந்த தாயாரை ஒரு தடவை எப்போதும் போல இஸ்லாத்திற்கு வாருங்களேன் என்று அழைக்கிற பொழுது அந்த தாயார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்லாமல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து திட்டிவிடுவார். எப்போதும் தாய் திட்டுகிற அந்த திட்டனை கேட்டுவிட்டு சங்கடம் இல்லாமல் கிளம்பி போகிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணம் நின்று ஆட ஆரம்பிக்கிறார். இதை தாயார் கூர்ந்து கவனிக்கிறார். அழுது கொண்டே வீட்டை விட்டு புறப்பட்டு நேராக மதீனத்து பள்ளியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் போய், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், என் தாயார் உங்களை திட்டிவிட்டார்கள். என் தாயார் இதுவரையிலையும் நான் சொல்லும் போதெல்லாம் என்னை மட்டும் தான் திட்டினார்கள், ஆனால் என்னை திட்டுவதை கடந்து தாங்களையும் திட்டிவிட்டார்கள். நாயகமே, எங்கே அதாபு இறங்கிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். என் தாயுடைய ஹிதாயத்திற்காக துஆ செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுஉ ஹிதாயத்த உம்மி, என் தாய்க்காக துஆ செய்யுங்கள். நாயகம் திட்டியவர் என்று கூட பார்க்காமல் துஆ செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கபூலாக்கப்பட்டது. இங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தோடு பேசிக் கொண்டிருக்க அங்கே வீட்டில் சிந்திக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தாயார், என் மகனை எப்போதும் நான் திட்டும் போது அவன் கலந்து கொள்வதில்லை, ஆனால் அவன் நேசிக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிய போது அவன் தாங்கவில்லை என்றால் உண்மையில் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் யார்? அங்கே சிந்திக்கிறார்கள். என் ஹபீபுடைய துஆ அல்லாஹ்வுடைய அரிசியை தட்டுகிறது. இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு வாசல் திறந்திருக்கிறது. உள்ளே செல்ல முற்படுகிற பொழுது உள்ளிருந்து சத்தம் வருகிறது, யா அபா ஹுரைரா, கொஞ்சம் காத்து நில்லுங்கள், உள்ளே வர வேண்டாம். தாயார் நல்லபடியாக சுத்தம் செய்ததற்கு பின்னால் நக்ன ஆடைகளை அணிந்து தன்னை முழுமையாக மறைத்துவிட்டு தன் மகனுக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், யா அபா ஹுரைரா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய ஹபீபை ஏற்றுக்கொண்டேன். என் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அழுதார்கள், என் தாயார் ஹபீபை திட்டியதனால். இப்போதும் அழுகிறார்.